வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங் இல்லாத சிம்பிளாக ஒரு டாப்போட கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் தாங்க போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 மீட்ரு துணி எடுத்திருக்கேன். இதை நான் வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணி இதில் நான் பேக்கு ஃப்ரண்ட்டும் இருக்குதுங்க. நீல வாக்கில் 2ஆக ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். பேக்கு ஃப்ரண்ட்டும் ஒன்றா வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். 4 லேயராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட்டு ஃபஸ்ட்டு கீழே அந்த பிசுறுக்காக நான் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா 1 இன்ச்சு நம்ம ஃபோல்டு பண்ணி அடிக்கிறதுக்காக நம்ம கீழே மார்க் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா பிசுரை கட் பண்ணுறதுக்காக நான் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 10 வயசு பாப்பாவுக்காக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து ஹைட் அதிகமாக கேட்டாங்க. பாப்பா கொஞ்சம் உடம்பு இருக்கிறதுனால ஹைட்டும் கொஞ்சம் உடம்பும் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். அதனால் நான் ஹைட்டும் கேட்டிருந்ததுனால நான் 37 வச்சுருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டிக்கு கீழே அவங்க இன்னும் கொஞ்சம் கீழே கேட்டதுனால நீங்கள் இப்போ அளவு எடுக்கிறதுனா முட்டிக்கு கொஞ்சமாக கீழே நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஷோல்டர் ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சு ஃபஸ்ட்டு இந்த அளவு. நெக்ஸ்ட்டு மேலே பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஃபார்முலா தாங்க. ஃபுல் ஷோல்டர் ஈக்குவல் நெக் லென்த் -1 × 0.25. நீங்கள் எடுக்கிற ஷோல்டரை இந்த ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணணும். நெக்கோட லென்த் எந்த நெக்கு அதிகமாக இருக்குது, பேக் நெக்கா ஃப்ரண்ட் நெக்கா, 2 நெக்கில் எந்த நம்பர் அதிகமாக இருக்கோ அதை நீங்கள் இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பேக்கில் 3 ஃப்ரண்ட்டில் 4, அப்போ இந்த ஃபார்முலாவில் நான் 4 தான் யூஸ் பண்ண போகிறேன். என்னோட ஃபுல் ஷோல்டர் பார்த்திங்கன்னா 13.5. இப்போ இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி வரும்போது எனக்கு 3/4 இன்ச்சை வந்து ஆஃப் ஷோல்டர்லேருந்து கழிக்கணும். ஆஃப் ஷோல்டர்லேருந்து கழிக்கும்போது ஆஃப் ஷோல்டர் பார்த்திங்கன்னா 6.25, அதில் 3/4 இன்ச்சு கழிச்சா 6 இன்ச்சு. அந்த 6 இன்ச்சு தான் நான் ஷோல்டராக மார்க் பண்ணுறேங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா அதிலிருந்து தான் நீங்கள் இப்போ பாருங்கள் 6 இன்ச்சை மார்க் பண்ணி அதுக்குள்ளே தான் தையலுக்கான அளவு உங்களோட ரெடி ஷோல்டர் எல்லாத்தையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அதை விட்டு நீங்கள் வெளியில் போகக்கூடாது. இப்போ தையலுக்கான அளவு என்னோடய ஷோல்டர் ரெடி அளவு 2.5 வச்சுருக்கேன். மீதியை நீங்கள் கழுத்தகலத்துக்கு விட்டுக்கணும். அப்படி நீங்கள் விடுங்க, உங்களுக்கு ஷோல்டர் ஃபால்லாம் வராது. இதை ப்ளவுஸுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆம்ஹோல் லென்த்து. இதுக்கு நீங்கள் செஸ்ட்டை 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். அதை அப்படியே ஆம்ஹோல் லென்த்தாக வைங்க. எனக்கு பார்த்திங்கன்னா 31 6ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு ஒரு 5.5க்கு கம்மியாக வந்துச்சு. நான் 5.5 இன்ச்சாக மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கரெக்டாக இது மாதிரி லைன் போட்டுக்குங்க. கீழே செஸ்ட் மார்க் பண்ணுறதுக்காக செஸ்ட் லைனுக்கும் ஒரு லைன் போட்டுட்டு இப்போ செஸ்ட் லைனை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதையும் 4ஆல் டிவைட் பண்ணணும். 4ஆல் டிவைட் பண்ணும்போது வர்ற ஆன்சரும் நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக எடுத்திருக்கேன். அது இல்லாமல் லூஸ் நல்லா கேட்டிருந்தாங்க. அதனால் லூஸுக்காக 1 இன்ச்சும் தையலுக்காக 2 இன்ச்சு விட்டுருக்கேன். நீங்கள் டைட்டாக எடுத்தால் உங்களுக்கு எந்த அளவுக்கு லூஸ் வேணுமோ அதை கண்டிப்பாக நீங்கள் விடணும். இல்லை கொஞ்சம் லூஸாக எடுத்து மறுபடியும் நீங்கள் இது மாதிரியே 1 இன்ச்சு லூஸ் விட்டுக்குங்க. அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு ரொம்ப லூஸாக இருந்தாலும் பிடிச்சிக்கலாம். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ ஆம்ஹோல் கைட்டை இது மாதிரி பாதியாக மடக்கி அந்த செஸ்ட் ரவுண்டு கரெக்டாக மார்க் பண்ணியிருந்தேன் பாருங்கள். அந்த இடத்துல இது மாதிரி ஒரு கர்வ் வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. அந்த ஹைட் பார்த்திங்கன்னா நான் 1.25 வச்சுருந்தேன். அது மாதிரி மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு. இப்போ பெரியவங்களுக்குனா வேஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கே இருக்கும், நம்ம ப்ளவுஸ் முடிகிற இடத்துல 13, 14 அப்படி வரும். இந்த சின்ன பொண்ணுங்காட்டி நான் ஒரு 11:10க்கு மார்க் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு சீட் அந்த இடத்துல ஒரு லைன் போட்டுங்க. நெக்ஸ்ட்டு சீட்டோட ஹைட்டு அது பார்த்திங்கன்னா நான் வந்து ஓப்பன் ஹைட்டு 19 வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பெரியவங்களுக்கு 20, 21 உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணி அந்த இடத்துல மார்க் பண்ணிக்க. ஆனால் 21, 20ங்கிறது கரெக்டாக இருக்குங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கீழே அதை அப்படியே நம்ம ஓப்பனாக விட்டுற போகிறோம். அவ்வளோதாங்க. இந்த 2 அளவையும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அந்த வேஸ்ட்டில் எடுத்த நீங்கள் சுற்றளவு எந்த ஹைட்டில் சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதை 4ஆக டிவைட் பண்ணி மார்க் பண்ணுங்கள். உங்களுக்கு லூஸுக்கான அளவு அந்த இடத்துல விடுங்க. 1 இன்ச்சா 1/2 இன்ச்சு உங்களுக்கு வேணுமா, நான் 1 இன்ச்சு விட்டுருக்கேன். அது இல்லாமல் அவங்க டாட் கேட்டாங்க பேக்கில், அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. அப்புறம் தையலுக்கான 2 இன்ச்சு. நெக்ஸ்ட்டு சீட்டோட அளவு ஓப்பன் இருக்கிற இடத்துல அதையும் 4ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். 34ன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்தது. அதை 4ஆல் டிவைட் பண்ணி அதை அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறமா 1 இன்ச்சு லூஸுக்காக வச்சு அதுக்கப்புறம் 2 இன்ச்சு தையலுக்காக விடுறேன். இப்போ மேலே எந்த அளவுக்கு வச்சோமோ அதை அப்படியே நீங்கள் கீழே எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. ஏற்றவோ குறைக்கவோ கூடாது. கீழே அப்படியே ஓப்பன்கிட்ட கீழே வச்சுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கங்க. கரெக்டாக ரெடி அளவில் ஒரு லைன் போட்டுக்குங்க. அப்புறமா தையலுக்கான அளவில் ஒரு லைன் போட்டுக்குங்க. அதே கீழேயும் நீங்கள் ஒரே லைனாக நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம அந்த இடத்துல ஃபோல்டு பண்ணி
அடிப்போம். இந்த ஃபோல்டிங்கும் சில பேர்த்துக்கு கஷ்டமாக இருக்குது ஓப்பன் அடிக்கிறது. அதுவும் நான் ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க. கண்டிப்பாக அதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு ஆம் ஹோல் குடஞ்சி கட் பண்ணுறோம். அதுக்கு 1/2 இன்ச் உள்பக்கமாக தள்ளி மார்க் பண்ணி அதை ஒரு கேர்வாக வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ ஷோல்டரை வந்து ஒரு 1/4 இன்ச் நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து நெக் வந்து ரொம்ப கீழே வச்சாலும் வந்தால் நம்ம நெக்கு வந்து இதாகும், ஃபால் ஆகும். அதனால் ஒரு 1/4 இன்ச் நீங்கள் வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேக் பார்ட்டை தான் கட் பண்ணி எடுக்கணும். அதனால் அந்த ஃப்ரண்ட்டு குடஞ்சதில் கட் பண்ணக்கூடாது. நீங்கள் ரெடியாக ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண பாருங்கள் ஆம் ஹோல் ரவுண்டு, அதை தான் நீங்கள் கட் பண்ணணும். ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச்சு அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க. இது டாப்னால உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் லூஸாகவே எடுத்துங்க. எடுத்துகிட்டு இதில் அந்த அளவு கரெக்டாக வருதாங்கிறத கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ளவுஸுக்கு எடுக்கிற மாதிரி டைட்டாக எடுக்காதீங்க. இப்போ அங்கங்கே அர்க்காத் பண்ணிக்காச்சு. ரெடி அளவில் மேலேயும் நீங்கள் ரெடி அளவில் அர்க்காத் பண்ணிங்க. இப்போ நீங்கள் பேக்கை எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டு கைக்குழியை குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ப்ளவுஸும் சுடிதாரும் டாப்பும் ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு கழுத்து வந்து ஷோல்டர் வந்து ஃபால் ஆகாமல் உங்களுக்கு ஃபிட்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. ஸ்லீவும் ரொம்ப சிம்பிள். லைனிங்னாலும் உங்களுக்கு லைனிங்கை கட் பண்ணி மெயின் பீஸை கட் பண்ணி இது மாதிரி சிங்கிள் பீஸை நீங்கள் புதுசாக பிகினராக இருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் ரேஷன் புடவையில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் கிளாத் வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் எடுக்க அளவுகளை கரெக்டாக எடுங்க. ஃபஸ்ட்டு செஸ்ட் அளவு எடுங்க, நெக்ஸ்ட்டு வேஸ்ட் அளவு, அப்புறம் சீட் அளவு. சீட் அளவுனா நம்ம உட்கார இடத்துல நல்லா லூஸாகவே எடுத்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு டைட்டாக வேணும்னா தையல் எவ்வளோ லூஸ் வேணுமோ அந்த அளவு நீங்கள் விடணும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்கு கரெக்டாக ஹைட்டு பார்த்திங்கன்னா நான் 14 இன்ச் வச்சுட்டு மேலே 1/2 இன்ச் தையலுக்கு விட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கீழே ஃபோல்டு பண்ணி அடிக்கிறதுக்காக 1 இன்ச்சை நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டை நீங்கள் எடுத்துக்கங்க. பேக் பார்ட்டை எடுத்துகிட்டு அந்த ஷோல்டருக்கான தையலை நீங்கள் விட்டுட்டு அதிலிருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆம் ஹோல் ரவுண்டு வருதுன்னு பாருங்கள். 7 இன்ச்சா, அந்த 7 இன்ச்சை நான் மார்க் பண்ணுறேங்க. நீங்கள் உங்களுக்கு 8.5 7 7.5 எது வருதோ அதை நீங்கள் மார்க் பண்ணிங்க. அதே மாதிரி கீழேயும் அதே இதை மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துங்க. அதில் தான் நமக்கு அந்த லைன் இருக்கும். அதுதான் கைக்குழியோட உயரம். எனக்கு பார்த்திங்கன்னா 3 கிட்ட இருந்துச்சு. நான் கரெக்டாக ரெடி அந்த மேலே தையலுக்கு விட்டுருந்தேன் பார்த்திங்க ஃபஸ்ட் லைன் போட்டோம், அந்த இடத்துலேருந்தே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதே மாதிரி நீங்கள் ஸ்கேலை வச்சு கேர்வாக வரைஞ்சிக்கங்க. ஸ்கேல் இல்லைனாலும் கையிலேயே அழகாக நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஈஸியாக தாங்க இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதிலேருந்து ஒரு 2 இன்ச் நம்ம அதில் எவ்வளோ விட்டோமோ அதை தான் விடணும். கீழே பார்த்திங்கன்னா கை சுற்றளவு அதிலேருந்து 2 இன்ச் நீங்கள் விட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கங்க. கரெக்டாக உங்களுக்கு ஆம் ஹோல் வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும். நீங்கள் ஸ்லீவையும் பாடி பார்ட்டையும் இழுக்காமல் ஸ்டிச் பண்ண போகணும். லைட்டாக எதையாவது இழுத்தா கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பேக் பார்ட்டை எடுத்துக்கங்க. கரெக்டாக இருக்கான்னு இது மாதிரி செக் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம வந்து கேன்வாஸ் வச்சு தான் ஃப்ரண்ட் நெக்கை ஃபினிஷ் பண்ண போகிறோம். பேக் பார்ட் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ப்ளவுஸுக்கு கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் அது மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அங்கே அர்க்காத் பண்ணிவிட்டு கீழே கரெக்டாக பண்ணி ஃபோல்டு எவ்வளோ தூரத்தில் பண்ணுறோமோ அதையும் நீங்கள் அர்க்காத் பண்ணிக்கிங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணும்போது. இப்போ பார்த்திங்கன்னா கைக்குழி நம்ம கட் பண்ணணும். இப்போ இதை கரெக்டாக நல்ல பக்கம் வைங்க, இல்லைனா இது மாதிரி உள்பக்கம் வைங்க. இப்படி வச்சு நீங்கள் கட் பண்ணும்போது மாறவே மாறாது, லெஃப்ட்டு ரைட்டும் மாறாமல் நமக்கு கிடைக்கும். இது மாதிரி வச்சுட்டு அங்கே அர்க்காத் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதிலிருந்து ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டராக ஒரு 1/2 இன்ச்சை மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு கேர்வாக அந்த 1/2 இன்ச்சை டச் பண்ணி இப்படி ஒரு கேர்வ் போட்டுங்க. அவ்வளோதான், ஃப்ரண்ட் குழி கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு இதை ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக கரெக்டாக இருக்குங்க, கரெக்டாக வருங்க. இல்லை எனக்கு பயமாக இருக்குன்னா நீங்கள் பழைய ரேஷன் புடவையில் கூட இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா 2 மீட்டர் கிளாத் எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். பெரியவங்களுக்குமே 2 மீட்டர் போதுங்க. ஸ்லீவ் பார்த்திங்கன்னா நான் அதுக்கு வந்து 3/4 வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கேன்வாஸ் எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு ரெடி அளவாக ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். அதில் வந்து நம்மளோட கழுத்து அகலம் எவ்வளோ, நான் வந்து ரெடி அளவு 3 அதை மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சு இது தான். அதுக்கப்புறமா உங்களோட இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக்கு தானே நான் 4 இன்ச்சு வச்சுருந்தேன் ரெடி அளவு, அதுலேருந்து கழுத்து அகலம் 3 மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டுக்குங்க. பாக்ஸ் போட்டுட்டு இது வந்து லீஃப் மாதிரி நெக்கு, அதனால நான் லைட்டாக கீழே ட்ரா பண்ணிக்க போகிறேங்க. இப்போ இருக்கிற ஹைட்டில் பாதியை மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு கேர்வாக லைன் மார்க் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே இது மாதிரி
லைட்டாக பெண்ட் பண்ணிக்கிட்டால் நமக்கு வந்து ஒரு லீஃப் மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ராவாக சைடில் 1.5 இன்ச்சு நீங்கள் இது மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. நம்ம எடுத்தது ரெடி அளவு, அதிலிருந்து 1.5 இன்ச் இது மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் கேன்வாஸை கட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ மேலேயும் ஷோல்டருக்கான விட்டதை உங்களுக்கு வந்து கழுத்து அகலம் அதிகமாகாமல் இருக்கிறதுனா அந்த ஷோல்டர்கிட்ட இருக்கிற பீஸை மட்டும் கட் பண்ணாமல் இது மாதிரி கட் பண்ணிக்கங்க. அப்போ வந்து உங்களோட கழுத்து அகலம் வந்து உங்களுக்கு அதிகமாகாது, கரெக்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் ரெடி அளவுலேயே கட் பண்ணி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறமா வேஸ்ட்டு கிளாத்தில் அதே கிளாத்தில் நீங்கள் நம்ம கட் பண்ணியிருப்போம் பாருங்கள் வேஸ்ட்டு கிளாத், அதில் நீங்கள் இது மாதிரி வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கங்க. ஏன்னா நம்ம அதை கட் பண்ணிட்டோன்னா நமக்கு தெரியாது, கொஞ்சமாக அகலம் ஆகிடும். நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் அகலம் ஆகிடும். அதனால நீங்கள் அதை கட் பண்ணாமல் இது மாதிரி நீங்கள் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்து சென்டரை மார்க் பண்ணுங்கள். கழுத்தோட சென்டரை மார்க் பண்ணிவிட்டு இந்த பீஸை அது மேலே வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்து அகலம் சரியாக இருக்கா, அதில் பாதியை நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். எனக்கு 6 பார்த்திங்கன்னா 6ல் 3 கரெக்டாக இது மாதிரி ஒரு பின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நகராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்குங்க. இது நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம், அதனால் அதோடு நிறுத்திக்கங்க. அதுக்கப்புறமா அந்த கேன்வாஸை விட்டு அப்படியே வெளியில் தள்ளி நீங்கள் போடுங்க. அதே மாதிரி கேன்வாஸில் படாமல் ஓரமாக போட்டுக்கிட்டு வாங்க. கரெக்டாக அந்த இடத்துல அந்த லீஃப் அந்த டிசைன்கிட்ட நீங்கள் கீழே இறக்கி நீடில் நிறுத்தி உள்ளே இறக்கி அப்புறமா நீங்கள் திருப்பி இது மாதிரி கொண்டுட்டு வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி பண்ணி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி அடிச்சுட்டு கொஞ்சம் 1/4 இன்ச்சு விட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கங்க. எடுத்ததுக்கப்புறமா அங்கங்கே அர்க்காத் கொடுத்துக்குங்க. கரெக்டாக அந்த கீழே அந்த ஷார்ப்பாக கொடுத்துருக்கு பாருங்க, அந்த இடத்துல நீங்கள் அர்க்காத் கொடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா திரும்பி கொடுக்கும். அதுக்கப்புறமா இந்த பிசுரை வந்து நான் அப்படியே ஃபோல்டு பண்ணாமல் விட்டுட்டேன். ஃபஸ்ட்டே நீங்கள் ஃபோல்டு பண்ணி அடிச்சுங்க. நான் இப்போ வந்து ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டே அடித்தா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். இல்லைனாலும் இது மாதிரியும் நீங்கள் அடிச்சுக்கலாம். அந்த பிசுறு தெரியாமல் இப்போ அடித்தாச்சு. இப்போ இதை நம்ம உள் பக்கமாக அப்படியே திருப்ப போகிறோம். திருப்பிட்டு நீங்கள் ஓரமாக ஒரு தையலும் அதுக்கப்புறம் எம்மிங்கும் பண்ணிக்கலாம். அந்த இது வெளியில் எம்மிங் பண்ணிங்கன்னா இன்னும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் அதை விட்டுட்டு இன்னும் ஒரு கைடு அளவுக்கு போட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஓரமாக போட்டு கைடு அளவுக்கு போட்டுக்க போகிறேன். இதே மாதிரி ஓரமாக ஃபஸ்ட்டு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த கேன்வாஸ் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் எம்மிங் பண்ணாலும் சரி, இல்லைனா இதை ஒட்டியே இன்னும் கொஞ்சம் தள்ளி நீங்கள் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ கரெக்டாக அதே மாதிரி நீடில் இறக்கி போட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, ஃப்ரண்ட் பார்ட்டு ரெடி ஆகிடுச்சு. பேக் பார்ட்டை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் 3 இன்ச்சு வைக்க போகிறேன். சென்டராக நம்ம மார்க் பண்ணி கழுத்து அகலம் 3 இன்ச்சு, ஹைட் பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு போக 3.5 இன்ச்சாக நான் வச்சுருக்கேன். இப்போ பாக்ஸ் போட்டு இதுவும் யூ நெக் மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதை நமக்கு ப்ளவுஸ்க்கு நம்ம எப்படி கிராஸ் பீஸ் கட் பண்ணுவோமோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கங்க. எடுத்ததுக்கப்புறமா 2ஆக ஃபோல்டு பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் அடித்து எடுத்துக்கங்க. இதுக்கு ஒரு பீஸே நல்லா லென்த்தாக நீங்கள் ஒரு எனக்கு வந்து நெக்கு ரொம்ப சின்னதாக 3 இன்ச்சு வச்சதுனால எனக்கு ஒரு பீஸே போச்சு, ஜாயின் பண்ணுற மாதிரி இல்லைங்க. இப்போ அது மேலே வச்சு நீங்கள் நம்ம தையலுக்கான அளவு விட்டுருப்போம் பாருங்கள், இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் தையலுக்கு விட்டு கட் பண்ணிக்கங்க. இப்போ அது மேலே படிமான தையல் போட்டு இப்படி உள்ளே திருப்பிக்கலாம். அங்கங்கே அர்க்காத் பண்ணிவிட்டு படிமான தையல் போட்டுக்குங்க. இப்போ ஷோல்டர்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கங்க. பிகினராக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் செக் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு தப்புமே வராது. இல்லைன்னா நீங்கள் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கூட நம்ம பிடிச்சிருவோம் ஷோல்டரை. இப்போ பாருங்கள் கரெக்டாக அதை திருப்பிட்டு அது மேலே ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதை ஃபோல்டு பண்ணி ஓர தையல் போட்டு அதே மாதிரி கைடு அளவுக்கு நான் போட்டு எடுத்துக்க போகிறேங்க. பாருங்கள் ஓரமாக போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அதை ஒட்டியே நம்ம கைடு அளவுக்கு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2ஐயும் நான் போட்டு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷோல்டரை நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டரை கரெக்டாக நீங்கள் வச்சு நம்ம 1/2 இன்ச்சு விட்டுருந்தோம் பாருங்கள், அதை கரெக்டாக நீங்கள் அடித்து எடுத்துக்கங்க. கரெக்டாக இந்த கழுத்து பகுதியிலேருந்து ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு முன்ன பின்ன வராமல் சமமாக இருக்கும் கழுத்து. அதனால் 2 பக்கம் ஜாயின் பண்ணும்போது கழுத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாருங்கள் இப்போ கரெக்டாக செக் பண்ணிவிட்டு இன்னொரு தையல் போட்டுக்குங்க.
நம்ம அடிக்கும்போது கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த கேன்வாஸ் இருக்கிற இடம் திக்காக இருக்கனால அங்கே கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அந்த பிசுரை பேக் சைடு தள்ளி அது மேலே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்குங்க. அப்போ வந்து அது நல்லா ஃபினிஷிங்காக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் பேக்கில் அந்த பிசுரை தள்ளிட்டு போட்டுக்குங்க 2 சைடும். இதேமாதிரி 2 ஷோல்டரையும் நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் தாங்க. ஸ்லீவை நம்ம எந்த அளவுக்கு தையலுக்கு விட்டுருந்தோமோ அந்த அளவுக்கு நீங்கள் இது மாதிரி ஃபோல்டு பண்ணி அடிச்சுங்க. இது மாதிரி 2 ஸ்லீவையும் அடித்ததுக்கப்புறமா கரெக்டாக நீங்கள் ஃப்ரண்ட் எதுன்னு பார்த்து நீங்கள் வைக்கணும். எடுத்துகிட்டு எந்த பக்கம் ஃப்ரண்ட்டு வருதுன்னு பார்த்துட்டு நல்ல பக்கத்து மேலே இப்படி டாப்போட நல்ல பக்கம் ஸ்லீவோட நல்ல பக்கம் வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் சென்டரில் அர்க்காத் பண்ணியிருப்போம் பாருங்கள், அந்த இடத்துல சென்டரில் நீங்கள் வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு தையலுக்கு வச்சுருக்கீங்களோ அதையும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கங்க. 1/2 இன்ச்சா கரெக்டாக நீங்கள் அப்போ ஸ்டிச் பண்ணுவீங்க. அளவுகள் வந்து மாறவே மாறாது, துல்லியமாக இருக்கும். இப்போ இதே மாதிரியே 2ஐயும் இழுக்காமல் சரிசமமாக வச்சு பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் வராது. அப்படியும் ஒரு 1/4 இன்ச் வந்தால் அதை தட்டி விட்டுறலாம், அதனால் ஒன்றும் மிஸ்டேக் வராதுங்க. இப்போ அடுத்த சைடும் ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு அப்புறமா பேக்லேருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் ஒரே தையலாக நீங்கள் போட்டு எடுத்துங்க. அப்போ தான் ஸ்லீவோட சென்டர் வந்து மாறாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு தையல் ஃபுல்லாக போட்டாச்சு, இனி அது மேலே இன்னொரு தையல் போட்டாச்சு. இதே மாதிரி 2 ஸ்லீவையும் நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. நெக்ஸ்ட்டு கீழே நம்ம ஃபோல்டு பண்ணி அடிப்போம், சைடு ஜாயின் பண்ணிப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சைடு ஜாயின் பண்ணிட்டு கீழே ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கலாம். இப்போ நான் பார்த்திங்களா ஸ்லீவுக்கு நம்ம எவ்வளோ விட்டுருந்தோம், நீங்கள் 1/2 இன்ச்னா 1/2 இன்ச்சை மார்க் பண்ணுங்கள். நான் 2 இன்ச்சு விட்டுருந்தேன். ஸ்லீவில் கரெக்டாக அந்த 2 இன்ச்சை மார்க் பண்ணி இதே மாதிரியே கொண்டுட்டு போங்க. ஆம்கோலில் நம்ம பேக் பார்ட் ஃப்ரண்ட்டும் அர்க்காத் பண்ணிப்போம் பாருங்கள், கரெக்டாக 2ஐயும் ஒன்றா வச்சு ஸ்லீவோட பிசுரை மேலே தள்ளி விட்டு அந்த 2 ஜாயிண்ட்டையும் கரெக்டாக வைங்க, பேக்கு ஃப்ரண்ட்டையும். அப்போ வந்து உங்களுக்கு ஆம்ஹோல் வந்து கரெக்டாக இருக்கும், 4மே கரெக்டாக வந்து உட்காந்துருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் கீழேயும் அதே நீங்கள் தையலுக்கு விட்டு அளவை மார்க் பண்ணி அப்படியே நேராக எடுத்துகிட்டு போங்க. அதே 2 இன்ச்சை மார்க் பண்ண அளவை நீங்கள் ஸ்டிச் பண்ணி கீழே சீட் அளவுக்கிட்ட நீங்கள் அப்படியே அங்கே பேக் ஸ்டிச்சை போட்டு இந்த இடம் தான் எனக்கு கரெக்டாக அங்கே பேக் ஸ்டிச்சை போட்டு நீங்கள் அப்படியே எடுத்து விட்டுக்கணும். இதே மாதிரியே பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி 2 சைடும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன், எக்ஸ்ட்ரா தையலும் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ கீழே ஃபோல்டு பண்ணி அடிச்சுங்க. கீழேயே நான் 1 இன்ச்சு விட்டுருந்தேன், அது கரெக்டாக நீங்கள் இருக்கா இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கணும். கொஞ்சம் முன்ன பின்ன அடிச்சிட்டிங்கன்னா அப் அண்ட் டவுன் கூட மேலேயும் கீழேயும் இருக்கும். அதனால் நீங்கள் டாப்பை நல்லா பார்த்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இது மாதிரி ஃபோல்டு பண்ணி அடிங்க. கொஞ்சம் மேலேங்கீழே இருந்த மாதிரி இருந்தாலும் கீழே நீங்கள் அடிக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி கூட நீங்கள் அடிச்சிடலாம். இது வந்து பிகினருக்கு ஏதாவது இந்த மாதிரி ஆகும், அதனால நான் அந்த டிப்ஸை சொல்கிறேங்க. இப்போ 2 பக்கம் ஃப்ரண்ட்டு பேக்கையும் கீழேயும் ஃபோல்டு பண்ணி அடித்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் அடிக்கிறது தான். ஓப்பன் அடிக்கிறதும் நான் கீழே 2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக விட்டுருந்தேன். அந்த 2 இன்ச்சு இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. நீங்கள் 1/2 இன்ச்சு விட்டுருந்தா அந்த 1/2 இன்ச்சு இதே மாதிரியே 2 சைடும் மார்க் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் அதை ஃபோல்டு பண்ணி இப்போ நான் எப்படி ஃபோல்டு பண்ணுறேன் பாருங்கள், உள் பக்கமாக வச்சு ஃபோல்ட் பண்ணுறேன். இப்போ அந்த கார்னராக நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு வரணும். பேக் ஸ்டிச் போட்டு அப்படியே கார்னராக கொண்டுட்டு வாங்க. அதே மாதிரியே கொண்டு வந்து அந்த கார்னரில் கரெக்டாக அந்த வீ வருது பாருங்கள், அந்த இடத்துல நீடில் நீங்கள் நிறுத்தணும். உள் பக்கமாக நிறுத்தி அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணுங்கள். டேர்ன் பண்ணி இது மாதிரி நீங்கள் அடித்து பாருங்கள், உங்களுக்கு வந்து கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். ஏன்னா பிகினருக்கு வந்து இது ஃபோல்டு பண்ணி அடிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கரெக்டாக வராது ஃபினிஷிங் வந்து. அதனால் இது மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஓரம் அடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதை அப்படியே திருப்பிட்டு இப்போ 2 இன்ச்சு ஃபோல்டாகி உள்ளே தான் இருக்குது. அதை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபோல்டு பண்ணணுமோ, இப்போ நான் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாக ஃபோல்டு பண்ணிக்கங்க. இப்போ பாருங்கள் நான் எப்படி ஃபோல்டு பண்ணியிருக்கேன், 2ஆக ஃபோல்டு பண்ணி ஒரே மாதிரியே ஃபோல்டு பண்ணி இது மாதிரி வச்சுங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஃபோல்டு பண்ணி அடிக்கனா நல்லா பொறுமையாக ஃபோல்டு பண்ணி அங்கங்கே பின் குத்திட்டு ஓரமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க, உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வருங்க. இப்போ பாருங்கள் அப்படியே ஃபோல்டு பண்ணி கரெக்டாக ஒரே மாதிரியே ஒரு அளவாக ஃபோல்டு பண்ணணும். அங்கங்கே நூல் இருக்கிறத அப்பப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டால் தான் ஃபினிஷிங் நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள் அதுக்கப்புறம் அதுவாகவே அந்த ஃபோல்டிங் விழுகும். உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், 2 இன்ச்சுனா கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் நீங்கள் 1/2 இன்ச்சு விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் 2 இன்ச்சு நான் விட்டுருந்தேன்,
அதை ஃபோல்டு பண்ணி இப்போ கரெக்டாக ஒரு 3/4 இன்ச்சு அந்த வி ஷேப்லேருந்து 3/4 இன்ச்சு ஹைட்டுக்கு இது மாதிரி மார்க் பண்ணி நீடில் நிறுத்தி அப்படியே நேராக வாங்க. அப்படியே பா மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த இடத்துல கரெக்டான அளவில் ஃபோல்டு பண்ணிவிட்டு அதே மாதிரியே ஃபோல்டு பண்ணணும். இந்த சைடு எந்த அளவுக்கு ஃபோல்டு பண்ணியிருக்கீங்களோ அதே அகலத்துக்கு ஃபோல்டு பண்ணி அப்படியே ஓரமாக கொண்டுட்டு வாங்க. இல்லைனா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோல்டு பண்ணி நீங்கள் பின் குத்தி ஸ்டிச் பண்ணிங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக நான் 2 சைடும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினராக இருந்தால் ஒரு சின்ன இதை நீங்கள் ஓரம் அடித்து கூட நீங்கள் ஃபோல்டு பண்ணி பழகலாம். இப்போ பாருங்கள் ஃபினிஷிங்காக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஏதாவது டவுட் இருந்தால் எந்தெந்த இடத்துல டவுட் இருக்குதோ அந்த இடத்துல சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு விரிவாக என்னோடய டவுட்டை நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக அங்கங்கே அர்க்காத்து கொடுத்துங்க. ஏன்னா நான் 2 இன்ச்சு கொடுத்ததுனால கொஞ்சம் உள்ளே பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இது மாதிரி அர்க்காத்து கொடுக்கும்போது துணி வந்து மடங்கி ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்குங்க. இப்போ பேக்கில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஹைட்டு 7 எடுத்து ஒரு 12 இன்ச்சுக்குள்ளே இதுக்குள்ளே தான் நான் டாட் பிடிக்க போகிறேன். ஏன்னா இது சின்ன பாப்பானால இதுக்குள்ளே பிடிக்கிறேன். இதுவே பெரியவங்களாக இருந்தால் ஒரு 9லேருந்து நம்ம 12க்குள்ளே பிடிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு நான் விட்டுருந்தேன். அப்படியே நம்ம ப்ளவுஸுக்கு எப்படி கிராஸாக கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கம்மியாக வந்து அந்த சென்டரில் ஒரு 1/2 இன்ச்சை நான் பிடிக்க போகிறேங்க. இதே மாதிரி 1/2 இன்ச்சை பிடிச்சி ஷார்ப்பாக பிடிச்சி எடுத்துங்க. 2 சைடும் இதே மாதிரியே பார்த்திங்கன்னா ஹைட்டு மேலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கழுத்துலேருந்து ஒரு இன்ச்சு தள்ளி நீங்கள் வச்சுக்கலாம். ஷோல்டர்லேருந்து இதே மாதிரி 2 சைடும் பிடிச்சி எடுத்தாச்சு. ஃபினிஷிங்கும் நல்லா இருக்குங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.